சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். சென்னை வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை 3ஆம் கட்டமாக பறக்கும் ரயில் பணி கடந்த 2008ஆம் ஆண்டு துவங்கியது. அந்த பணியானது முடிவுற்று வரும் நிலையில் வரும் 10ஆம் தேதி இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என ரயில்வே துறை சார்பில் அறிவிப்பான தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான முதற்கட்ட ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டிராலி என்கின்ற ஒரு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றன. இந்த சோதனை ஓட்டத்தில் தண்டவாளங்கள் சரியாக உள்ளதா, இந்த மின்சாரம் மேலே செல்லக்கூடிய வயர்கள் சரியாக பயன்பாட்டில் உள்ளதா, சிக்னல்கள் சரியாக பயன்பாட்டில் உள்ளதா என்றதெல்லாம் இந்த சோதனையில் ஆய்வு செய்யப்படும். குறிப்பாக இந்த சோதனை யார் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் இந்திய ரயில்வே துறையின் பாதுகாப்பு தலைமை ஆணையர் என்பவர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் சோதனை செய்த பிறகுதான் இதற்கு ரயில் இந்த தண்டவாளத்தில் இயக்கலாம் என்று ஒரு ஒப்புதல் தருவார். அந்த அறிக்கை தந்த பிறகு இந்த தண்டவாளத்தில் ரயில்களானது இயக்கப்படும். அது போன்றுதான் தற்பொழுது அந்த டிராலி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 3 மணி அளவில் இந்த தண்டவாளத்தில் ரயில் சேவை ஓட்டம் சோதனை நடைபெறும். குறிப்பாக 70 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனையானது நடைபெறும் என்ற ஒரு தகவல் தெரிய வந்தது. தொடர்ந்து அதற்கான ரயில் தற்போது தயாராக உள்ளது. அந்த தயாராக சோதனை ஓட்டம் நடைபெற உள்ள அந்த ரயிலுக்கு மாலை அணிவித்து தற்போது தயார் நிலையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த சோதனை ஓட்டத்தில் இந்திய ரயில்வே துறையுடைய பாதுகாப்பு தலைமை ஆணையர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரங்கிமலையில் துவங்கி தற்போது வேளச்சேரி ரயில் நிலையம் வரை இந்த ரயில் தண்டவாளங்களை சோதனை செய்தனர். முழுமையாக சோதனை முடிந்தது. பின்னர் இந்த ரயிலை வைத்து சோதனை செய்ய உள்ளனர் 3 மணி அளவில். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.